Hi friends, it's your Aariwingsworld. First of all, thank you so much because last video la எனக்கு நிறைய subscribe பண்ணிருந்தீங்க, நிறைய support பண்ணிருந்தீங்க, நிறைய feedback கொடுத்திருந்தீங்க. இப்போ நான் இந்த டிசைனை சிம்பிளா எப்படி பண்ணலாம்ங்கறத லாஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? சேம் டிசைனை இப்போ நம்ம அப்படியே கிராண்டா எப்படி மாத்தலாம்ங்கறத சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோனுக்கு இடையில இந்த நெக் டிசைன்மே நான் வந்து நம்ம சேனல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே இதை வந்து நம்ம கீழே நெக் பேட்டர்னை வந்து மாற்ற போறோம். மாத்திட்டு மேல பூட்டாஸை கிராண்டா வந்து சேஞ்ச் பண்ண போறோம். எப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்ல இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சுகர் பீடை வரிசையா நம்ம நீடில லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டேன். இப்போ வரிசையா ரெண்டா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்க. அப்பதான் நல்லா நீட்டா அழகா இருக்கும். ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து கொண்டு போகணும். அதாவது அந்த நீங்க பிஎல் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த பிஎல் இருக்குல்ல அந்த இது வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா வர மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 4 நம்பர் பிஎல் வச்சு நீங்க நாட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டா சுகர் பீட் வச்சுட்டு எண்டிங்ல வந்து 4 நம்பர் கோல்டன் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன் வந்து பிஎல் இருக்கணும். இந்த கோடுல வந்து பாத்தீங்கன்னா பிஎல் வரக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு டிசைன் வந்து டிஃபரன்ஷியேட் காட்டும். இப்போ மறுபடியும் இதோட சைட்ல இருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு சுகர் பீடை வரிசையா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஸ்டோனுக்கு இடையிலையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணுறோங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் கீழே பார்டர் அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக இருந்தால் ஒரு பார்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் தென் கிராண்டானா எப்படி கிரியேட் பண்ணலாம்னு உங்களுக்கு இதை பார்த்தாவே புரியும். இப்போ நம்ம மேலே இப்படியேவும் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் கீழே நல்லா கிராண்டாக இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் பண்ணிட்டு மேலேயுமே இந்த மாதிரி பூட்டாஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இல்லை நான் வந்து இதையுமே வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும், நல்லா ஹெவியாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். பூட்டாஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 நம்பர் பீடையும் 4 நம்பர் பீடையும் சேர்த்து நான் வந்து டிசைன் மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுத்துக்கோங்க. ஒரு 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நம்பர் அண்ட் 4 நம்பர் பீடு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு இந்த திலகத்தில் சென்டர்ல இருந்து எடுத்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. தென் மேலே வந்து ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 நம்பர் பீட் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீடை எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக். இதை இன்னமும் ஜூமாக கூட காமிக்கிறேன். ஓகே, இதான் வந்து ஜூம் லெவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 நம்பர் பீடையும் ஒரு 4 நம்பர் பீடையும் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும். இப்போ எப்படி இந்த சைடு நான் வந்து மொத்தம் 3 கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் இந்த பக்கத்து வந்து எக்ஸ்ட்ரா 2 வரணும். மொத்தம் 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் ஒன்று, அந்த சைடு சென்டரில் ஒன்று, அந்த சைடு 2, இந்த சைடு 2 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பக்கட்டும் ஒரு 4 நம்பர் அண்ட் 3 நம்பர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக், தென் பேக்கில் போய் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 நம்பர் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீடை எடுத்து கீழே பார்த்த மாதிரி வச்சு நாட்டு. இப்போ அழகா ஜிமிக்கி டிசைன் தொங்குற மாதிரி இருக்கா? இப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பூட்டாஸையும் நல்லா நம்ம கிராண்டாக சேம் ஜிமிக்கி பேட்டர்னில் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ளவுஸ் கிராண்டாக இருக்கும். பட்ஜெட் கம்மியாக தெரியாத அளவுக்கு ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதாங்கிறத சொல்லுங்கள். அந்த நீங்கள் ஆரி கிளாஸஸ் கற்றுக்கணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2999 ஆரி கிளாஸஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
அந்த ஆரி மெட்டீரியல் ஸ்டாண்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுனாலும் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஓகேவா? ஓகே, ப்ளவுசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அட்ரஸ் அனுப்புவேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு ப்ளவுஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி திருப்பி கொரியர்லேயே உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விட்டுருவேன். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஜிமிக்கி பேட்டர்னில் ரெண்டு தடவை சொல்லித்தரேன் உங்களுக்கு, அப்போ தான் நல்லா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டோமா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம வந்து ஒரு டிசைனை சிம்பிளாகவும் வந்து க்ரியேட் பண்ணலாம், அதையே வந்து கிராண்ட் ஆக்கலாம், இதை இன்னமும் கிராண்ட் ஆக்கலாம். ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1000 இருந்தால் எப்படி, 1500 இப்படி, ஒரு 2000 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் எப்படி நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதையுமே வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக பூட்டாஸும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஃப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நிறையா பார்க்கறதுக்கு கிராண்டாக தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் கற்றுக்கணும் அப்படின்னா எப்பயுமே பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஐடியாவோட செம்மையாக வந்து மீட் பண்ணலாம். அந்த நீங்கள் யாராவது ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2999 தான் நான் வந்து ஆரி கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக கற்றுக்கணுங்கிற மாதிரி. தேங்க்யூ, பபாய், ஹாவ் எ நைஸ் டே, பபாய். அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பார்க்க நான் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாய்.